டெல்லி கோர்ட் வந்து ஒரு முக்கியமான சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மேலதான் இந்த கேஸ் ஆனது ஃப்ரேம் ஆகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ்க்கு வீசா வழங்கின அந்த ஸ்கேம் கேஸ்ல தான் இந்த சார்ஜஸ் வந்து சொல்லப்படுது. அவரோட சேர்த்து இன்னும் 6 பேர் மேலேயும் அக்யூசேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கேஸ் வந்து இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு இந்த கேஸ்ல அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு கேஸை கையில் எடுத்திருக்காங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 23 வந்து பாத்தீங்கன்னா, தற்போதைய காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய கார்த்திக் பி சிதம்பரம் அவர்களுக்கும் அவரோட தொடர்புடைய இன்னும் 6 பேருமே வந்து சைனீஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் வீசா வந்து லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்ததான்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இதை வந்து சிபிஐ விசாரணை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கேஸை வந்து இப்போ வலுப்பெற்றிருக்கு. இதுக்கான ஆதாரங்கள் முன்னேற்றங்கள் ஆனது நடந்திருக்கு. இந்த கேஸ் தான் 23 டெல்லி கோர்ட்ல வந்து ஃப்ரேம் செய்யப்பட்டிருந்தது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சைனா வீசா ஊழல் வழக்கு அப்படின்னு அந்த வழக்கு வந்து டெவலப்மெண்ட் நிறைய எட்டி இருக்கு. அதாவது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அவரோட சேர்ந்து இன்னும் 6 பேர் வந்து தொடர்புடையவங்க. இவங்க இந்த மாதிரி பணம் பெற்றுக்கொண்டு ஒரு வீசாவுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் பெற்றுட்டு 263 வீசா வந்து கொடுக்கப்பட்டதாக, எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டதாக அந்த குற்றச்சாட்டானது சொல்லப்படுது. இதுக்கான பண பரிவர்த்தனைகளுக்கான டிரான்சாக்ஷன்ஸ், இமெயில் கான்வர்சேஷன் பிளஸ் எவிடன்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் தான் இப்ப வலுப்பெற்றிருக்கு. இந்த கேஸ் எப்ப வரப்போகுது அப்படின்னா, ஜனவரி மாதம் இது விசாரணைக்கு வருது. இதுக்கு முற்றிலுமாக மறுக்கிறாரு கார்த்திக் பி சிதம்பரம். இது முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டதுதான், இதை நான் லீகலா ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உண்மையில இந்த கேஸோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலா சைனீஸ்க்கு ப்ராஜெக்ட் வீசா கொடுத்தது தான் இந்த வழக்கு. இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த வழக்கானது 2011 பஞ்சாப்ல இருக்கக்கூடிய தால்வண்டி சாபோ பவர் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட தொடர்புடையது. TSPL அப்படிங்கிறது அந்த கம்பெனியோடைய ஷார்ட் ஃபார்ம். இவங்க வேதாந்தா குழுமத்தோடைய ஒரு சப் கம்பெனின்னு சொல்லலாம், சிஸ்டர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனம் 1980 மெகாவாட்ஸ் பவர் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திட்டமானது இருந்துச்சு. இதுக்கு இவங்க சைனீஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஷாங்டங் எலக்ட்ரானிக்ஸ் பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படிங்கிற சைனீஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனியோடைய டைப் வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய சைனீஸ் ஒர்க்கரை மைக்ரேட் பண்ணி இங்க கொண்டு வந்து கிட்டத்தட்ட 263 பேருக்கான வீசா கொடுக்கப்பட்டு இந்த வேலையானது நடக்குது. இங்க அந்த வேலையில காலதாமதம் ஏற்படுறதுனால அந்த வீசாவோட எக்ஸ்டென்ஷன் ஆனது தேவைப்படுது. அதனால அந்த வீசா எக்ஸ்டென்ஷனுக்காக ஒவ்வொரு வீசாவுக்கும் கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த 263 பேருக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்தை தாண்டி அந்த எக்ஸ்டென்ஷன் ஆனது நடக்குது. பட் ஆனா இந்த குறிப்பிட்ட சீன தொழிலாளிகளுக்கு வித்தின் 1 மந்த்ல அவங்க வந்து அந்த வீசாவை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்காக பெறப்பட்ட தொகை தான் ஒரு வீசாவுக்கு 50 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. 2010 மின்சாரம் மற்றும் வந்து ஸ்டீல் துறையில வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வீசா விதிமுறைகளை வந்து மாற்றி அமைச்சிருந்தாங்க. அதுக்கான லாஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பா எண்ணிக்கை உச்சவரம்பு, அப்புறம் வந்து மீண்டும் வந்து பயன்படுத்துறதுக்கான தடையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா வந்து ஜூலை 30, 2011 TSPL 263 எக்ஸ்பைரி ஆன வீசாக்களை வந்து மீண்டும் பயன்படுத்த அனுமதி கோர்றாங்க. ஆனா இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இல்லையா? பட் ஆனா வித்தின் 1 மந்த் இவங்களுக்கெல்லாம் வந்து முறைகேடாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இதோட டைம் லைனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2011 தான் முறைகேடு காலம்ன்றது சொல்றாங்க. அந்த டைம்ல லஞ்சம் கோரப்பட்டிருக்கு அப்படின்றத ஹைலைட் பண்றாங்க. இந்த கேஸை வந்து சிபிஐ வந்து கையில் எடுக்கிறாங்க. எஃப்ஐஆர் பதிவு செஞ்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. அக்டோபர் 2024 சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்து டிசம்பர் 23, 2025 நீதிமன்ற குற்றச்சாட்டு பதிவு. இதோட விசாரணை வந்து ஜனவரி 16, 2026 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பல ஆதாரங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. இமெயில் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும், அல்லது வந்து கால் ரெக்கார்டா இருக்கட்டும், அல்லது வந்து இவங்களுக்கு மத்தியில நடந்த பண பரிவர்த்தனைகள், இந்த மாதிரியான பல ஆதாரங்களை இருக்கிறதா வந்து சிபிஐ வந்து கோர்றாங்க. முக்கியமா வந்து கார்த்திக் சிதம்பரமோட சேர்த்து இன்னும் 6 பேர் வந்து இந்த கேஸ்ல வந்து முக்கிய குற்றவாளிகளாக சொல்லப்படுறாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து கார்த்திக் சிதம்பரத்தோட நெருங்கிய உதவியாளர் பாஸ்கர் ராமன். இவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிளஸ் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் இருக்காரு. இவர் மூலமாக தான் இந்த மாதிரியான சட்டவிரோதமான இந்த வீசாக்கான பண பரிவர்த்தனைகள் இல்ல டிஸ்கஷன் ஆனது ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமாக குற்றமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, கார்த்திக் சிதம்பரத்தோடைய தந்தையான ப. சிதம்பரம் அவர்கள் வந்து அப்போதைய உள்துறை அமைச்சராக இருக்காங்க. வீசாவுடைய
ஃபைனல் அப்ரூவல் எல்லாமே வந்து சிதம்பரம் அவர்கள் தான் செய்யணும். ஸோ அதை பயன்படுத்தி சட்டத்துக்கு விரோதமாக இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முதல் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு விசாவுக்கும் 50 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கோரப்பட்டு TSPL அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தோட சேர்ந்து பெல் டூல் கம்பெனி BTL அப்படிங்கிற இன்னொரு நிறுவனத்துக்கு கன்சல்டேஷன் ஃபீ மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஊழல் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டப்படுது. இதுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது, இமெயில் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு CBI சொல்றாங்க. இந்த இமெயிலோட டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 2011 TSPL உடைய நிர்வாகியான பாஸ்கரன் அவர் இருக்கார் இல்லையா, பாஸ்கர் ராமன் விசா கோரிக்கை அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஆனது ரிசீவ் பண்றாரு. அந்த இமெயில கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. இந்த ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. அதோட சேர்த்து தொலைபேசி உரையாடல்களும் இருக்கு, சாட்சிகள் வாக்குமூலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பதியப்பட்டிருக்க முக்கியமான குற்றங்கள் என்னென்ன கேஸ்ல ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IPCல பிரிவு 120B கிரிமினல் சதி அப்படின்றதும், பிரிவு 204 ஆதாரங்களை அழிக்கிறது அப்படிங்கிற கேஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதோட சேர்த்து ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழே பிரிவு 8(9) அதாவது லஞ்சம் பெறப்பட்டு தனிநபருடைய செல்வாக்க பயன்படுத்துறது போன்ற குற்றங்களை வந்து சாட்டியிருக்காங்க. இதுக்கு நீதிபதியாக இருக்கக்கூடிய திக் வினய் சிங் அப்படிங்கிறவர் 98 பக்க உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காரு. இந்த கேஸுக்கான பிரைமா ஃபேஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத நீதிபதி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த முக்கியமான சைனீஸ் ப்ராஜெக்ட் விசா ஸ்கேம்ல வந்து பாத்தீங்கன்னா குற்றஞ்சாட்டப்படுற ஒரு 6 பேர் இருக்காங்க. அதுல முதல் குற்றவாளியாக சொல்லப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் பி சிதம்பரம் அவர்கள். இவரை தான் முதன்மையான குற்றவாளியா முன்னிறுத்துறாங்க. அடுத்தது பாஸ்கர ராமன், அவருடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிளஸ் உறவினர். அடுத்தது வந்து விகாஸ் மாகலியா அப்படிங்கிறவர். இவர் வந்து TSPL உடைய பிரதிநிதியாக இருக்கிறாரு, விசா கோரிக்கை ஈடுபட்டவர். அடுத்தது வந்து வைரல் மேத்தா அப்படிங்கிறவர். இவருமே வந்து TSPL உடைய நிர்வாகி. அனுப் அகர்வால் அப்படிங்கிறவர் BTL கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க மூலமா தான் இந்த பணம் ரூட்டிங் அப்படின்றது நடக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அப்படிங்கிறவரும் இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டதாகவும், அதுக்கப்புறம் TSPL BTL இந்த 2 கம்பெனியுமே இதுக்குள்ளார இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. இதுக்கான போதுமான ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணது, சைனீஸ் வந்து நம்மளுடைய நட்பு நாடு கிடையாது, எப்போதுமே நம்ம கூட பகை பாராட்டக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். நியூட்ரலா காட்டிக்கிட்டாலும் they are not neutral அப்படிங்கிறது. இந்த பர்டிகுலர் ஸ்கேம் மூலமா UPA கவர்மெண்ட் அந்த டைம்ல வந்து நம்மளுடைய நாட்டுடைய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதான் செய்தி. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த பணம் பெற்றுக்கொண்டு விசா கொடுத்ததாக இருக்கட்டும், நம்மளுடைய அண்டை நாடான சைனீஸோடைய வர்க் இருக்கு. 263 சீனாக்காரங்களுக்கு கடையில சாக்லேட் வாங்குற மாதிரி சட்டவிரோதமா விசாவை வாங்கி கொடுத்திருக்காரு. இங்க ஆல்ரெடி நமக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான காம்ப்ரமைஸ அதிகாரத்தை பயன்படுத்தி பணம் பெற்றுக்கொண்டு செஞ்சது அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அதுவும் நம்மளுடைய எதிரி நாடாக சொல்லப்படுற சைனீஸ், நம்ம எப்ப மாட்டுவோம், நம்மளை எப்ப காலி பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய சைனீஸோட இந்த மாதிரியான ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, விசாக்கான எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த கம்பெனி கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு கொடுத்தது அப்படிங்கிறது நேஷனல் த்ரெட்டா பார்க்கப்படுது. ஸோ இந்த கேஸ்ல போதுமான ஆதாரங்கள் இருக்கு, இது எடுத்து விசாரணை செய்யப்படும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய நாட்டுக்குள்ள ஊடுருவதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைனீஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நாட்டுடைய பாதுகாப்புக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஸோ இதுல அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய உள்துறை அமைச்சராக இருந்த தன்னுடைய தந்தையுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கார்த்திக் சிதம்பரம் இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்காரு, ஊழல் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கு. இதோடைய விசாரணையானது ஜனவரி 16, 2026 அன்னைக்கு வருது. இதை நான் சட்டப்படி என்னென்ன வழிகள் இருக்கோ அதில் கையாளுவேன் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு. நீதிமன்றம் இதுக்கான போதுமான ஆதாரங்கள் இருக்கு, இதோட விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஊழல் உலகத்தில் காங்கிரஸ் தான் எப்பவுமே மெயின் டீலர்னு ஒரு முறை இல்ல 263வது முறையா நிரூபிச்சிருக்கு. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.